ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், வாய்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஸ்லோவாக பேசுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அப்படி இருந்துமே இன்னும் சில சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஸ்லோவாக பேசியிருக்கேன். ஏன்னா இது என்னோட நேச்சரே கிடையாது. கொஞ்சம் படபடான்னு பேசுகிற ஆளு தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இது ஓகேவான்னு சொல்லுங்கள். இதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சண்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, வீக் டேஸில் பரப்பரான்னு சீக்கிரம் எழுந்து வேலை பார்ப்பீங்க. பட் வீக்கெண்டில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பீங்க, ஸ்லோவாக வேலை பார்ப்பீங்க. பட் நாங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஆள். வீக் டேஸில் நான் மெதுவாக எந்திரிச்சுப்பேன். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறக்க காலையிலே எழுந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ரீசன் என்னன்னா, வீக் டேஸில் நம்ம காலையில் சமைச்சு வச்சிடறதுனால அன்னைக்கு டே ஃபுல்லாகவே கொஞ்சம் வேலையே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வீக்கெண்டில் காலையில் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், அப்புறம் எங்கேயாவது வெளியில் கிளம்பணும், 3 வேளையும் பாத்திரம் கழுவிக்கணும், அப்புறம் ஈவினிங் டின்னர் செய்யணும். அப்படின்றதுனால வேலை கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அன்னைக்கு பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் சீக்கிரம் எழுந்து வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினைப்பேன். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிதான். நானும் சீக்கிரம் எழுந்தாச்சு. அவங்களையும் எழுப்பி விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு நான்வெஜ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாவே நாங்கள் ஃபிஷ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிக்கன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நாங்கள் அவ்வளோவா சிக்கன்லாம் விரும்ப மாட்டோம். நான் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் ஒரு 2 தடவை நான் சிக்கன் பிரியாணியே பண்ணேன். பட் பாப்பா சிக்கன் 65 சாப்பிடுவா. அவளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சிக்கன் 65 பிரியாணி தான் பண்ண போகிறேன். சிக்கன் 65 போடுறதுக்காக சிக்கனையும் கழுவி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறேன். அதையும் ஒரு 20 நிமிஷம் ஊறினா நல்லா இருக்குமேனு ஊற போட்டுட்டேன். இவங்க லீவ்ல வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 3-4 வேலைக்காவது நான் டீ போடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பால் இல்லையேன்னு சொல்லிட்டு காலைல நான்வெஜ் வாங்க போறப்பே சொல்லி அனுப்பி விட்டுருந்தேன். பாலை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவாங்க. ஆனா அந்த டீ காஃபி இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் நான் அப்படி கிடையாது. ஆன்லைன்லேயே பால் ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ சம் அமௌண்ட் ஃப்ரீ கேஷ் கொடுத்துருப்பாங்க போல. அது கூட கொஞ்சம் பொருள் எல்லாம் சேர்த்து ஆர்டர் போட்டுறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. வர்றதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் பொறுமையே இல்லைன்னு சொல்லிட்டு டீயே ஆர்டர் போட்டு விட்டுட்டாங்க. இஞ்சி டீ வந்திருந்தது. நான் இது வரைக்கும் ஆன்லைன்ல டீ காஃபியா ஆர்டர் போட்டது கிடையாது. அது இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நான் மேக்சிமம் வெளியில போய் கூட டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாள் இந்த புது வீடு வாங்குறதுக்காக வெளியில வந்துட்டு இருந்தோமா, அந்த டைம்ல மட்டும் தான் குடிச்சிருக்கேன். இப்போ ஆன்லைன்ல டீ காஃபி எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அனுப்பியிருக்காங்கலாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். டீ நல்லா ஸ்ட்ராங்காக வீட்டில் போடுற மாதிரி தான் இருந்தது. பட் அது பேக் பண்ணி வந்த கவர் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. அது அலுமினியம் ஃபைலாக இல்லாமல் ஏதோ ஒரு கவர் மாதிரி இருந்தது, பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருந்தது. ஸோ அதை தவிர்த்து டீ ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் லாஸ்ட்டு. இனிமேல் நாங்கள் ஆர்டர் போட மாட்டோம். அப்படியே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பிரியாணிக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பேரலாக சிக்கன் 65 போட்டு எடுத்துட்டேன். பாப்பா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லெக் பீஸ் சாப்பிட்றது ஆசைப்படுறா போல. அதனால லெக் பீஸ் வேணும்னு தான் கேட்குறா. ஸோ அவளுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் 2 லெக் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் 1 மட்டும் நான் 65 போட்டு எடுத்துக்கிட்டேன். 1 மிச்சம் அப்படியே வச்சிருக்கேன். அவங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். வெளியிலலாம் சாப்பிட போறோம்னா அந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி இருக்கா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். இன்னைக்குமே நான் அந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசா அந்த பிரியாணியில வித்தியாசம் எதுவும் கிடையாது. அந்த சில்லி பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. பட் பாப்பாலாம் சாப்பிடணுன்றதுனால நான் சில்லி பேஸ்ட் தனியா அரைக்கல. இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே ஒரே ஒரு வரமிளகா சேர்த்து அரைச்சிட்டேன். அதே மாதிரி புதினா கொத்தமல்லி கூட அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். ஆஸ் யூஸ்வல் தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியையும் போட்டு அரிசி கொஞ்சம் கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சேம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 65 போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிருந்தீங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். நான் அன்னைக்கு குக்கரில் பண்ணலை, ஒரு பெரிய கேசரோல் டைப்பில் ஒரு பாத்திரம் இருந்ததா அதில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டீம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட்டும் வச்சிருக்கேன். ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நான் 65 மசாலாலாம் கோட் பண்ணி வச்சுட்டேன். அது மேலேயே ஏதோ பெரிய பெரிய மசாலா, அந்த மசாலா இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கிரில் பேனில் போட்டு எடுத்தாங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சிக்கன் 65 பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒன்று புதுசாக செய்ய போகிறேன் அப்படின்னா ஹெல்ப்புக்கு கொஞ்சம் நிற்க சொல்லி அவங்கள கூப்பிடுவேன். ஹெல்ப்புக்கு வந்தவங்க நான் ஏதாவது வேலை சொன்னேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது மிளகாத்தூள் ஆட் பண்ண சொன்னேன்னா அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுவாங்க. ரெண்டுமே தானே, இதுக்கு பதிலாக இதை சேர்த்து பார்ப்போன்னு அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல எல்லாம் மாத்தி மாத்தி சேர்ப்பாங்க. பட் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும்.
இன்னைக்கு அந்த கிரில் பண்ண சிக்கன் லெக்கும் அப்படிதான் ஆச்சு. அது அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி வேற ஒன்று ஆட் பண்ணாங்க, வேற ஒன்று அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று ஆட் பண்ணாங்க. பட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் விரும்பி சாப்பிட்டா. ஒரு 8 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். பார்க்குறப்போ அரிசி ஏதோ வேகாத மாதிரி இருந்தது, பட் சாப்பிட்றப்போ நல்லாவே வெந்திருந்தது. எனக்கு மட்டும் கொஞ்சமா ரைத்தா பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். தூங்கலைங்க, ஏதோ ஒரு கேரளா மூவி போட்டிருந்தாங்க, அது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செராமிக் ஜார் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நேற்று ரிசீவ் ஆனிச்சு. சரி, அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம் தான். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செராமிக் ஜார் வாங்குறதுக்காக தான் மகாபலிபுரம் போனேன் அப்படின்னு. பட் நான் போன டைமா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அங்கே இல்லை. அப்படி இருந்ததும் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை, பிடிக்காத மாதிரி இருந்தது. பேசாமல் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிடலான்னு சொல்லி தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்தேன். இது வந்து 700க்கு நான் வாங்கியிருந்தேன், 2 ஜாரும் சேர்த்து. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் கலர் மட்டும் கிச்சனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி லைட் கிரீன், ஆலிவ் கிரீன் கலரில் நான் போட்டிருந்தேன். பட் வந்து சேர்ந்தது என்னமோ கொஞ்சம் டார்க் கலரில் தான் வந்துச்சு. இந்த ஜாடி வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாம கார்டு பேமெண்ட்ல பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் போல, அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போதைக்கு இதே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த கலரே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குன்னு இதே வச்சுக்கிட்டேன். இந்த ஜார்ஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்க. A few moments later. 4 மணிக்கு டிசைட் பண்ணோம் எங்கேயாவது வெளியில போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகி நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அமேசானில் ஹோம் சென்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. அந்த பாட்டில் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. பேசாமல் நேராக ஒரு தடவை போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஹோம் சென்டர் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றது தெரியும். அதனால தான் மந்த் எண்டில் நாங்கள் போகவே மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. டிசைட் பண்ணி தான் போயிருந்தோம். ரொம்பலாம் பார்த்து எடுத்துடக்கூடாது, ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வரலான்ட்டு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஹோம் சென்டர் இருக்குன்னு பாக்குறதுக்காக கூகுள் மேப்ல பாத்திருந்தேன். அங்கதான் மெரினா மால் பக்கத்திலேயே இருக்கு. அதுல ஹோம் சென்டர், ஸ்பேர் சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ அங்கதான் போயிருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பாக்கு 2 வயசு இருக்கும். அப்பதான் நாங்க வந்து ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தோம். அப்பதான் நான் சென்னை வந்த புதுசு அப்படின்றதுனால அங்க போயிட்டு ஒரு பொருளோட ரேட் கேட்கும் போதும் நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேங்க. இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கேன்னு. உண்மையே சொல்லணும் அப்படின்னா அங்க போயிருந்தப்போ நாங்க உள்ள எதுவுமே வாங்கல. ஜஸ்ட் போயிட்டு இதுதான் மால் அப்படின்னு சுத்தி காட்டினாங்க, பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப பாப்பா சின்ன பிள்ளைன்றதுனால அவளும் எதுவும் அடம் பிடிக்கல. எதை எடுத்தாலுமே 1000 ருபீஸ் தான் இருக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் ஹோம் சென்டர் தான் போயிருந்தோம். ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 50%, 70% அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. வீட்டுக்காக கொஞ்சம் டெக்கர் பீஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் எதுவும் வாங்கலை. சரி, அங்கே போயிருந்தோம் அப்படியே பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதுவும் தான் பார்த்தோம். எல்லாமே 1000க்குள்ளே தான். கொஞ்சம் 50% ஆஃபர் அப்படின்றதுனால ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக ரீசனபிளாக தான் இருந்தது. அந்த ப்ரைஸ்க்கு அது தாராளமாக வாங்கலாம். ஹோம் சென்டர் பிராண்ட் அப்படின்றப்போ கொஞ்சம் அது குவாலிட்டி நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ்லாம், லைவ் பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய டைப்பில் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பிளான்ட் எல்லாம் நான் படத்தில் கூட நான் பார்த்ததே இல்லை. ஒன்று அவ்வளோ அழகாக இருந்தது. சேம் டைம் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே அப்படியே பார்க்கறதுக்கு ரியலா இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், இந்த சோஃபா செட்டு, அப்புறம் டைனிங் டேபிள் அதெல்லாம் கூட இருந்தது. எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ட்ரன்ஸ்லேயே இந்த டெக்கர் பீஸு, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ், பில்லோ இதெல்லாம் இருந்ததுனால போகிற வழியிலேயே நாங்கள் பார்த்துட்டே போயிட்டோம். பட் என் கண்ணு முழுக்க எங்கே இருந்ததுன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த பாட்டில், குக்வர்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோடு தேடிக்கிட்டே போனேன். ஃபைனலா இந்தா இருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான், நான் சந்திரமுகியாவே மாறிட்டேன். அங்கேருந்து 1 இன்ச்சு கூட என்னால நகர முடியல. ஒரு பாட்டிலும் அவ்வளோ அழகா கண்ணில் ஒத்திக்கலான்ற மாதிரி இருந்தது. பட் ரேட் நிஜமாவே காஸ்ட்லி தாங்க. ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இல்லை. நம்ம ஆன்லைன்ல ஒரு 200 கொடுத்து வாங்குவோமா, இது கொஞ்சம் 100 அதிகமா இருக்கும். 300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் எங்க போனேன் அப்படின்னா, ரீசெண்டா அந்த ஹோம் சென்டர் பாட்டில் அமேசான்ல வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பாட்டிலோட ரேட் பார்க்க தான் போயிருந்தேன். கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு. ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு திருப்தியா இருக்கும், கம்மியா இருந்ததுன்னா மனசே கேட்காதுங்க, அவசரப்பட்டு வாங்கிட்டோமேன்னு. பட் ரேட் சேம் ஈக்குவலா தான் இருந்தது ரேட்டுமே. கிளாஸ் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக், மெலமைன், செராமிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குது. குக்வேர்ஸ்லையுமே நான்ஸ்டிக் மட்டும் இல்லாமல் சில்வர், அப்புறம் செராமிக்லேயே குக்வேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி, அப்புறம் கிளாஸில் குக்வேர்ஸ் வைக்கிறது, சிலிக்கான்
ஸ்பேச்சுலாஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த பாப்அப் ஜார் மேல தான் ஒரு கண்ணாவே இருந்தது. நிறைய சைசஸ்ல நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. பிரைஸும் ரீசனபிளா இருந்தது. ஸோ பார்த்துட்டு ஒரு 6 பீஸ் பாப்அப் ஜார் வந்து வாங்கியிருந்தேன். 650 ml அளவுள்ளது. இப்போ நாம இருக்கிற வீட்டில் உப்பு தண்ணியா இருக்கிறதுனால அந்த ஸ்டீல் ஐட்டம்லாம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா ஒரு மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுது உப்பு கரையா இருக்கிறதுனால. ஸோ அதனாலேயே எந்த கண்டெய்னர் வாங்கினாலும் சில்வர் மூடி இல்லாத மாதிரி தான் பார்த்து வாங்குறேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த பாப்அப் ஜார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு, சேம் டைம் பார்க்கறதுக்கு லுக்கா நல்லா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெக்கர் பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டெக்கர் பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் 700க்கு. ஷார்ட்ஸ்லையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே டெக்கர் பீஸ் அதே சைஸில் அதே டிசைன்ஸில் இங்கே பார்த்துருந்தேன். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 கிட்ட போட்டிருந்தது. ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் குவாலிட்டியை பார்க்குறப்போ நிஜமாவே பிராண்டட் தாங்க. இது நல்லா திக்காக குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. நிறைய பார்த்துருந்தோம், எல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு எந்த இடத்துல கம்மியா இருக்கோ கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 6 பாப்அப் ஜார் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில வந்தாச்சு. அங்க டைம் சிட்டின்னு சொல்லிட்டு ஃபன் ஜோன் ஒன்று இருந்ததுங்க. தெரியாதனமா உள்ள போயிட்டேன். இவளும் அதை பார்த்துட்டா. அவ்வளவுதான், அங்கேயே விளையாடிட்டு தான் வருவேன்னு சொல்லி ஒரே அடம். 700 கொடுத்து கிச்சனுக்காக கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்ப பாப்பா விளையாடணும்னு ஆசைப்படுறப்போ வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்லை. இனிமே எப்ப வருவோம் அப்படின்றதும் தெரியல. அதனால அவளையும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுதான் அழைச்சிட்டு வந்திருந்தேன். இந்த கேம்ஸ்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன்னு கூட. கரெக்டா அந்த சாக்லேட்டை வெளியில எடுக்கணும். எவ்வளவு எடுக்கிறோமோ அதெல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம். பாப்பா எங்க 2 பேரையுமே கை வைக்க விடல. அவளே தனியா விளையாடுறேன்னு சொல்லிட்டா. அதனால அவ போக்குக்கு விட்டாச்சு. ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுக்க முடிஞ்சது. சரி, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம். எனக்கும் இந்த கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது. நான் டாய்ஸ் எல்லாம் எடுக்கல, சாக்லேட் இருக்கிற பக்கம் போறேன்னு சொல்லிட்டு டைரி மில்க் எடுக்கிறதுக்காக போனேன். சர்டைன் டைம் வேற கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளதான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வேறையா, ஸோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டேன் போல. எதுவுமே மாட்டல. அப்புறம் ரிட்டர்ன் வெளியில வரும்போது எந்த ஃப்ளோர்ல என்ன கடை இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வெளியில வர்றதுக்கே ஒரு 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.